பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எல்லோரும் கண்களை மூடி அந்த அந்த மகிமைக்கு பாத்திரரை, அந்த கணத்துக்கு பாத்திரரை எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்படுவோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது. அந்த கிருபை எங்களுக்கு தந்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கரத்துல ஒப்புடுகிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களை ஒருமுனப்படுத்துங்க ஐயா, ஒருமுனப்படுத்துங்க அப்பா. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள எங்களை நிரப்புங்கப்பா. இதுக்கு தடையாயிருக்கிற எங்க பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் இப்போது தகப்பனே பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் அப்பா, பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அப்பா நீர் வந்தால் போதும் தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அப்பா. இந்த வேலையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே, அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஒரு விசை ராஜா, ஒரு விசை எங்கள் மேல் மனமிறங்குங்கப்பா. நீ செய்ய போற அன்புக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுதும் எல்லா கண்ணீர்களும் போராட்டங்களும் மாற்றினீரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. அப்படி எல்லோரும் கரங்களை உயர்த்தி, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். பாடுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்க ஊழியத்தில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும்
அருளாவர தேவன் தகப்பன், கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனப்பா, நீ எனக்கு மத்தியில வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நன்றி நன்றி என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. அந்த பரிசுத்தரை நன்றி சொல்லுங்க. அப்பா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓத மகிமைக்கு பாத்திரருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. உண்மையாய் கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தரை அவருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றி செலுத்துங்க. உங்க இரக்கம் மேலானதையா, கிருபை மேலானதையா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. தேவனை பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் பிரசனம் தொடர்ந்து நம்மளோடு இருக்கட்டும். துதிக்கும் வாயை விரிவாத்தர துதிக்க துதிக்க துதிக்கதான் உங்களுக்கு போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. சேர்த்து பாடுவோம். என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவூட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவூட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்கள் இல்லை என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்கள் இல்லை என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே,
தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீ வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குற தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. நம்மளை ஒவ்வொரு நொடி பொழுதும் அதிசயமா நடத்துற தகப்பனை நன்றி செலுத்துக்கலாம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் நிற்கப்பட்டு போனது. ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமா நடத்துற தகப்பனை உள்ளத்தின் ஆவாதத்தில் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். ஆமென் நன்றி. அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். இதயத்தை ஊற்றிடுவோம் கர்த்தரின் சமூகத்திலே. ஆமென். இதயத்தை ஊற்றிடுவோம் கர்த்தரின் சமூகத்திலே. மனமிரங்கும் நேச பின்மாறி பொழிந்திடுவார். மனமிரங்கும் நேச பின்மாறி பொழிந்திடுவார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடுவோம். சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடுவோம். வெட்கப்பட்டு போகாமலே வெற்றி மேல் வெற்றி தருவார். வெட்கப்பட்டு போகாமலே வெற்றி மேல் வெற்றி தருவார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம்.
அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். ஆமென். 4 மாதங்கள் அதிசயமா நடத்தினீங்க. இந்த 6வது மாதத்தை காண செய்தீங்களே, இந்த கிருபைக்கு நன்றி அப்பா. எத்தனையோ நெருக்கங்கள் அப்பா, எத்தனையோ போராட்டங்கள் அப்பா, தேவைகள் எல்லாம் சந்தித்து ஒவ்வொருவரையும், என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அப்பா, என் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீ பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்தினீரே. எல்லா தேவைகளும் சந்தித்தீங்க அப்பா. அன்புக்காக நன்றி செலுத்துறேன். வேலையில நன்றி செலுத்துகிறேன். ஓ, துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. நீ நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்படி அப்பாவை நோக்கி ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. வெள்ளிய பிரசனம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கட்டும் அப்பா. இப்போது இறங்கட்டும் தகப்பனே. ஒருமுனைப்படுத்துங்க ஐயா, உணர்த்துங்க தகப்பனே. நானே உண்மை சுகமாக்கும் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மத்தியில வந்திருக்கிறார். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா. பிரசனத்தோடு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஏசையா. எங்கள் தேசத்தில் கட்டுகள்
எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தில் கட்டுகள் முறிந்துவிடும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். முழு உள்ளத்தோட எல்லாரும் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். விசுவாசத்தோடு என்னை முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தகப்பனே. அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை வேலையிலே தகப்பனே எங்க ஒவ்வொருவரும் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. மகிமை மகிமை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய நாமம் இனிதான நாமம். அவர் நாமத்தை சொல்லும் போது எல்லா போராட்டங்களும் மாறும். இயேசுவின் நாமம் உண்மையுள்ள நாமம். நாமத்தின் உற்சாகம் அப்படிமா. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பனாலும் நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவதி இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவதி இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோ கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்பநாமம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. பாடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் ஹalleluya ஹalleluya எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர் யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர் நன்றி அப்பா நன்றி ராஜி நன்றி அப்பா உங்கள் பாட பாட இன்பம் பெருகுதப்பா ஒரு புது கிருபைகளை தந்து தினந்தனமே நான் வழி நடத்துறீங்களேப்பா அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேலையில தகப்பனே உன் நாம மட்டும் மகிமையடையட்டும் நீர் பெருகும் நாங்கள் சிறுகணும் எஸ் டாடி எஸ் டாடி தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா செய்தி கொண்டிருக்கிற சகோதரி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா செய்திகள் வசனங்கள் கேட்கும்படி செவிகளை தரங்கப்பா தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா எடுத்து போடுங்க தகப்பனே அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதன்படி நடக்க ஞானத்தை தாங்க பலத்தை தாங்க எல்லா துதிகளும் மக்கி ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஆண்டோட நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த ஓய்வு நாளில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 7 பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது என்னது? கீழ்ப்படிதல்னா என்ன? இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது இந்த கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஆண்டோட நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையினால தான் நிறைய ஆசீர்வாதங்கள் தடையாகிட்டு இருக்குது. நேற்று நான் சொன்னேன், அன்பு கூற வேண்டும். அன்பு அப்படிங்கிறத குறித்து நான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சகலவித ஆறுதலின் தேவன் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு கீழ்ப்படியாமை உங்கள் வீடுகளில் உனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாத குறைவு. இன்னைக்கு நீ கேட்கணும், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன், ஆனால் ஏன் என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை?
எதனால இல்லை? ஏன் என் வீட்டில் கீழ்ப்படிதல் இல்லை? கணவன் கீழ்ப்படிய மாட்டிக்கிறாங்க, மனைவி கீழ்ப்படிய மாட்டிக்கிறாங்க. ஏன்? எதனால? எதுக்காக கீழ்ப்படிய மாட்டிக்கிறாங்க? அப்போ இன்னைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டிக்கிறாங்க. ஏன்? ஊழியர்கள் கீழ்ப்படிய மாட்டிக்கிறாங்க. ஏன்? என்ன காரணம்? அப்போ இதை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுவோம். Praise the Lord. Praise the Lord. அப்போ தேவனுடைய உறவுல நீங்க வளருவது ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கீழ்ப்படுகிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிறதுல முன்னாடி நம்ம கீழ்ப்படியாமையினால உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இணங்கி நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவர் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளிலெல்லாம் தூய உள்ளவராக இருங்கள். அப்போ இந்த கீழ்ப்படிதலை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்லி ஒரு 2-3 காரியங்களை சொல்லிட்டு நம்ம நல்லா ஜெபிப்போம், ஆவில நிரம்புவோம். அப்போது கீழ்ப்படிதல் பரிசுத்தத்துக்கு துவக்கம். பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஊழியக்காரனாக இருக்கலாம், எந்த கிறிஸ்தவனாக இருக்கலாம், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பெற முடியாது. அப்போது கீழ்ப்படிதல் பரிசுத்தத்தின் துவக்கம். அது முதல் படி, பரிசுத்தத்துக்கான முதல் படி. அப்போது தேவனும் மனிதனும் எதை எதிர்பார்க்குறாங்க? தேவனும் மனிதனும் எதை எதிர்பார்க்குறாங்க? இதை கீழ்ப்படிதலை எதிர்பார்க்குறோம். அப்போது கீழ்ப்படிதல் பயிற்சி வைக்கணும். இந்த பயிற்சியில் நம்ம ஈடுபட்டால் தான், கீழ்ப்படிதலுங்கிற பயிற்சியில் ஈடுபட்டால் தான் முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் சத்தத்தை கேட்டு என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். அப்போ உபாகமம் 21:18. உபாகமம் 21:18. தகப்பன் சொல்லையும் கேட்காத ஒரு துஷ்ட பிள்ளையா இருந்தா அப்போ கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம காலையில் எழும்பி கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்பி வைப்போம், டைப்ரைட்டிங்க்கு அனுப்பி வைப்போம். சரியா? டைப்ரைட்டிங்க்கு அனுப்பி வைப்போம், கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்பி வைப்போம், கீபோர்டு கிளாஸுக்கு அனுப்பி வைப்போம். ஆனால் காலையில் எழுப்பி ஜபத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு முடியாது. பிள்ளைகள் தூங்கட்டும், அது சோம்பேறியாக மாறும். தன் காலத்தில் தன்னோட பிள்ளைகளை சரியான விதத்தில் நம்ம பயிற்சி வைக்கலைன்னா பிள்ளைகள் சோம்பேறிகளாக மாறுவாங்க. தகப்பனே தூங்குறாரு, தாயே தூங்கிட்டு இருக்கு, திரும்ப புள்ள எங்க என்ன செய்யும்? அப்போ இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார்? இயேசு இந்த கீழ்ப்படிதலை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. அப்போ இங்கே பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் பாடுகள் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பரிசுத்தத்தினுடைய துவக்கம் பூரணத்தை நோக்கி கொண்டு போகும். ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறான், அவனை நீதிமானாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த கீழ்ப்படிதல். ரோமர் 5:19 வாசிக்கிறோம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்போ இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கீழ்ப்படியாமையினாலே பாவிகள்
ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால பலர் பாவிகளானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்களானார்கள். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படியணும். யாக்கோபுல சொல்லும்போது சொல்றாரு, 4:7 சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிசாசினுடைய சக்திகள், பிசாசினுடைய ஆதிக்கங்கள், பிசாசினுடைய அந்தகார வல்லமைகள் நம்மளை விட்டு விலகும். இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் சொல்கிறீங்க, பிரதர் என் கையில் 5 பைசா கூட நிற்க மாட்டேங்குது, எனக்கு சேவிங்ஸே இல்லை, எனக்கு தொழிலே இல்லை, எனக்கு கடனுக்கு மேலே கடன், எங்கள் வீட்டில் சண்டைக்கு மேலே சண்டை, கணவன் என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்காரு, மனைவி என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்காங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ பழகுங்க. நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனால் ஆசீர்வாதம் வேணும். எப்படி வரும்? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஆபிரகாம் ஆதியாகமம் 26:4 வாசிக்கிறோம். ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆபிரகாம் அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். நான் சொன்னேன், உன் பிள்ளை ஏக மகனை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே அவன் யார்கிட்ட போய் சொன்னான்? அவன் யார்கிட்ட போய் சொன்னான்? இருங்க பிரதர், என் ஒய்ஃப்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா ஆபிரகாம் சொன்னான்? ஆபிரகாம் எலியாசரை பார்க்குறான், வேலைக்காரனை பார்க்குறான். சாராள்கிட்ட சொல்லலை. அப்போ தேவ சித்தத்தில் ரகசியம் இருக்குது. தேவ சித்தத்தில் ரகசியம். வேலைக்காரனையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டான். அதுக்கு மேலே போகிறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அப்போ தேவ சித்தம் செய்கிறதுலையும் சில ரகசியங்களை நம்ம கடைபிடிக்கணும். அநேகருடைய தோல்விக்கு காரணம் கீழ்ப்படியாமை. அநேகருடைய தோல்விக்கு காரணம் கீழ்ப்படியாமை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கீழ்ப்படிய பழகுங்க. அப்படியே கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உணர்த்துறதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். எனக்கு எல்லாம் தெரியும், என் புத்திக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா தோல்வி தான் வரும். அப்போ இங்கே பார்க்குறோம், சங்கீதம் 1 பேதுரு 3:5 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:5. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தங்களை அணி செய்து கொண்டார்கள், தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அப்போ இங்கே பார்க்குறோம், முதல்ல 2 காரியத்தை இங்கே சொல்கிறாரு. ஒன்று மனுஷீகம், இன்னொன்று தெய்வீகம். ஒன்று மனுஷீகம், இன்னொன்று தெய்வீகம். 110:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 110:1 வாசிக்கிறோம். என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அவர் எங்கே இருக்கிறாரா? வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த வசனத்தை போடு. ஆண்டவர் என் தலைவரன், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தார். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நீங்க என் வலது புறத்துல உட்கார்ந்துருங்க. ஒரு நூற்றாண்டு கடந்தது. அப்போ ஜெபம் மட்டும் போதாது, காணிக்க மட்டும் போதாது, உபவாசம் மட்டும் போதாது, ஆராதனை மட்டும் போதாது. முதல்ல நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? சத்தம் வராது. நம்ம கணவருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய நான் ஒரு மனுஷன். எனக்கு சோர்வு உண்டா? எனக்கு உடல் அசதி உண்டா? எனக்கு போராட்டம் உண்டா? ஆனால் நான் ஒரு ஊழியத்தை தொடங்கினா அந்த ஊழியத்தில் என்னால் முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? நான் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் நான் வராமல் இருப்பேன். இல்லை, எல்லா ஊழியத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நின்றுவேன்.
ஜெபத்தில் நம்ம பங்கு பெறும்போது ஒரு கீழ்ப்படிதல், நம்ம குடும்பத்திலேயே ஒரு கீழ்ப்படிதல் இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? எப்படி சுதந்திரிக்க முடியும்? அப்போ இங்கே பாருங்க, 1 பேதுரு 2:18 வாசிக்கிறோம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனத்தை போர்டு போட்டு வீட்டில் வச்சுக்கிறோங்க. இங்கே சொல்றாரு, நல்லவர்களுக்கு கனிந்த உள்ளவர்களுடையவருக்கு மட்டுமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள். கொஞ்சம் ஆஷா பேசினா இன்னைக்கு ஒரு குடும்பம் ஊழியத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க, நல்ல ஆர்வமாக இருந்தாங்க, வேலைலாம் செய்வாங்க, இப்படிலாம் இருந்தாங்க. கொஞ்சம் நான் கடிந்து கொண்டோம் பாருங்க, அட்ரஸே தெரியல. இன்னைக்கு அட்ரஸே இல்லை. அப்போ பைபிளில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும்ல. 1 பேதுரு 2:18 கீழ்ப்படியணுமா வேண்டாமா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கேளுங்கள் கொடுக்கப்படும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாம் நல்லதுதான் ஐயா. முதல்ல எஜமானுக்கு கீழ்ப்படி, நல்லோருக்கு கீழ்ப்படி, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள்னு சொல்லக்கூடியவங்க நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். நம்மளை யாராவது தொட்டுட்டாங்கன்னா நம்ம அப்படியே கொத்த ஆரம்பிச்சிருவோம். நான் கொஞ்சம் கடிந்து கொண்டு திருத்தினேன். இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சிக்கோ. ஆலோசனை இல்லாத இடத்துல மக்கள் சீர்கெட்டு போவார்கள். நீ யாரை பார்க்குற? ஆலோசனை அப்படிங்கிறது ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ, உனக்கு முன்னாடி யார் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. எந்த ஆலோசனை வருது, கர்த்தருடைய ஆலோசனை வருதா, அதை தான் நீ பார்க்கணும். அதை நீ பார்க்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, எஜமானுக்கு கீழ்ப்படிங்கள். நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் வேலை பார்க்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீ வேலை பார்த்துட்டு இருக்கலாம். மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி. நீ ஊழியம் பண்ணுறியா, உன்னோட ஊழியக்காரங்க, உடன் ஊழியர்கள், உன்னுடைய மூப்பர், உன்னோட மெய்ப்பன் கீழ்ப்படி. கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளோதான். அவர் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். என்னைக்கு இந்த நிலைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீங்க. அப்போ அவர் சொல்லிட்டாருப்பா, பைபிளில் இப்படி இருக்குதுப்பா, இப்படி இருக்குது. இன்னைக்கு முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, தொழுகை செய்கிறாங்க, 5 நேரம் தொழுகை பண்ணுறாங்க. ஏன்? குரானில் இருக்குது. குரானில் இருக்குது, நாங்கள் செய்கிறோம். அப்போது அவன் ஒரு புறமதத்தான் ஒரு குரானை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நம்ம வேலைக்கு போகிறோம், லேட்டாக போகிறோம் அப்படின்னா பெர்மிஷன் கேட்குறோம். இன்னும் லேட்டாக போனால் லீவு, இன்னும் லேட்டாக போறியா ஏர்ன் லீவு போட்டுக்க. அதுலேயும் ஒரு ஊடடி, நான் வந்துடுவேன், கையெழுத்து லேட்டாக போட்டுக்கிடுவேன். இப்போ கர்த்தர் பார்ப்பார்ல, 5 மணிக்கு முடியும், 3:30 மணிக்கு வீட்டில் உட்காந்துருப்பார். என்னன்னு கேட்டால் முடிஞ்சிட்டு, வேலை முடிஞ்சிட்டு. கர்த்தர் பார்ப்பார்ல, இதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். ஹலோ, சனிக்கிழமை நமக்கு செயின் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு நான் எழுதி கொடுத்துருக்குறேன், நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன்னு. அவங்களும் விண்ணப்பம்லாம் அடித்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவாங்க. கர்த்தர் என்ன பார்க்கவா செய்கிறாரு? 7 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், தூங்குவோம். கர்த்தர் பார்ப்பார். சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் பார்ப்பார். சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் பார்ப்பார்.
உன்னோட கீழ்ப்படியாமை ஆசீர்வாத குறைவு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், நீ போய் பார்க்கக்கூடிய அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம ஒழுங்காக இருக்கணும். 2வது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை, எபேசியர் 6:5. அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனதோடு கீழ்ப்படியுங்கள். என்ன மனதோடு? கபடற்ற மனதோடு. அப்படின்னா என்னது? கபடற்ற மனதோடுனா என்னது? நம்ம கபடற்ற மனநிலையோடு நம்ம இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? கபடற்ற மனநிலையோடு கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய, சரீரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்போ இன்னைக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் கொடுக்குற உபதேசம் உங்கள் வாழ்க்கையை சரிபடுத்துறதுக்காக, கர்த்தரோடு இணைகிறதுக்காக. இன்னைக்கு யோசிங்க, இன்னைக்கு உலகமே மாறிக்கொண்டு இருக்குது. எந்த நேரத்தில் மரணம் வருங்கிறது தெரியாது, எந்த நேரத்தில் வருங்கிறது தெரியாது. பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, என்னுடைய வருகையினுடைய அடையாளங்கள். வருகையின் அடையாளங்கள் என்ன? வானத்தில் அநேக மாற்றங்கள் உண்டாகும், சில அறிகுறிகள் தென்படும். இப்போ பேப்பரில் வருது பார்த்தீங்களா? அடிக்கடி பேப்பரில் வருது. என்ன வருது? அன்னைக்கு சொன்னாங்க, ஒரு கல் ஏதோ ஒன்று பூமியில் வான்மண்டலத்தில் ஒரு கல் மாதிரி ஏதோ ஒரு கல் ஏதோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முந்தா நாள் பேப்பரில் போட்டுக்கிறான், ஒரு தட்டு பறக்கும் தட்டு கணக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் ஒரு வெளிச்சம், அது வந்து ராக்கெட் போனதில் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. எத்தனை ராக்கெட் இத்தனை வருஷமாக அனுப்பிட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் வெளிச்சம் வரல. இன்னைக்கு கடைசி காலத்தில் வானத்தில் அநேக அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. வருகையினுடைய அடையாளம், கொள்ளை நோய்கள் வருகையினுடைய அடையாளம். வேதம் சொல்லுது, வருகையினுடைய அடையாளங்கள், வெட்டுக்கிளிகள் வரும். இதெல்லாம் அடையாளம், வருகையினுடைய அடையாளம். இரத்த ஆறுகள் ஓடும். இன்னைக்கு சீன தேசத்தில் ஆறு சிவப்பா மாறி ரத்தமாக ஓடுது. டெஸ்ட் பண்ணால் அது ரத்தம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் அங்கங்கே சில இடங்களில் இரத்த ஆறுகள் ஓடுகிறத பார்க்குறோம். வருகையினுடைய அடையாளம். அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய வருகை இருக்கும், எக்காலம் ஊதப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? இன்னைக்கு யோசிங்களேன், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? அப்போ எந்த அளவு அளக்குறியோ அந்த அளவு தான் உனக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவு அளக்குறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? கொஞ்சத்தில் கீழ்ப்படுகிறீங்களா? உண்மையாக இருக்கீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கு, உங்களோட ஊழியர்களுக்கு, உங்களுடைய வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது எபேசியர் 2வது பாயிண்ட்டு, எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமாம், இந்த கீழ்ப்படிதலும் சொல்லி வந்தாலே அடிக்கடி இதுதான் வருது. அப்போ சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நேற்று கூட நான் சொன்னேன், காலையில் 6 மணிக்கு டீ வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது சட்டம். கணவர் எந்திக்கும் போது டீயை கொண்டு போய் வச்சா அது அன்பு. அப்போ கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட விதமாக கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம தீத்து 2:5, கொலோசியர் 3:18, எபேசியர் 5:23. தீத்து 2:5, கொலோசியர் 3:18, எபேசியர் 5:23. இது 3 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த கணவருக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் ஆசீர்வாதம். உங்கள் இயேசுப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது போல கணவருக்கு கீழ்ப்படிங்க. எஜமானுக்கு கீழ்ப்படியணும், கணவருக்கு கீழ்ப்படியணும். மேஜர் சப்ஜெக்டே இதுதான். இந்த கீழ்ப்படிதலில் நம்ம கற்றுக்கொள்கிற வரைக்கும், பூர்ணம் ஆகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளவே வேணும். அப்போ நம்ம கீழ்ப்படியும் போது தெய்வம் நமக்கான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்.
ஆண்டவர் என்ன சொன்னார், மாதா என்ன சொன்னாங்க, அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. கப்ரியேல் தூதர் வந்து சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம கீழ்ப்படிதல்ல நம்ம என்ன செய்றோம், யாருக்கு கீழ்ப்படியணும், இவங்க வயசுல குறைஞ்சவங்க, இவங்க வயசுல கூடினவங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, இவங்களுக்கு கீழ்ப்படியலாம், இவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது, தராசு வச்சு பார்க்குறோம். இல்லை இல்லை இல்லை, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே பாருங்க, இன்னைக்கு இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். இங்கே ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. கீழ்ப்படிதல்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அடிமையாக மாற வேண்டும். இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார், இந்த பூமியில் வந்து பாடுகளின் வழியாக அவர் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தாரோ அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமைன்னா என்ன, மாதா சொன்னாங்க இதோ உங்களுடைய அடிமை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அடிமைன்னா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் கணவர் அன்பாக பேசினா கீழ்ப்படிவேன், சவுண்டாக பேசினா நானும் சவுண்டாக பேசுவேன், இல்லை அன்பாக பேசினாலும் கீழ்ப்படிவேன், சவுண்டாக பேசினாலும் நான் கீழ்ப்படிவேன். ஏன்னா வசனம் சொல்லுது, சாந்தமாய் இருக்கக்கூடிய எஜமானுக்கு கீழ்ப்படிங்க, முரட்டு குணமாக இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. இப்போ கீழ்ப்படிதல்னாலே உங்களுடைய கணவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும், கீழ்ப்படிதல்னால உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கொண்டு வர முடியும், கீழ்ப்படிதல்னால உங்களுடைய மனைவியை ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ இன்னைக்கு இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், கீழ்ப்படிதல் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு கொண்டு வரும். நீங்கள் கீழ்ப்படிங்க, அற்புதம் நடக்கும் நடக்கும். பைபிள் வச்சுருக்கீங்களா, பைபிளில் கையை வச்சு, ஆண்டவரே நான் இனிமே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள், அதன்படி செய்யுங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகுதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் பைபிளை ப்ராக்டிக்கலாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையோடு இணைச்சி பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், இதில் நம்ம பார்க்குறோம், என் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கான காரணம் என்ன, நிறைய பேர் இங்கே தோற்று போகிறதுக்கு காரணம், ரெண்டாவது காரணம் என்னதுன்னா, ரொம்ப முக்கியமானது இது என்னது மொபைல் ஃபோன். நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம், நிறைய மனைவிமார்கள் தோற்று போகிறதுக்கு காரணம் மொபைல் ஃபோன். 24 மணி நேரமும் இல்லை, ஒன்று மொபைலு இல்லை டிவி இல்லை யார்கிட்டையாவது பேசணும். இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை நீ செய்யறதுனால தான் நீ தோத்துக்கிட்டு இருக்கிற. அப்போ ஏன் கீழ்ப்படியணும், அது எப்படி கீழ்ப்படியணும், இன்னைக்கு இதைத்தான் நான் வந்துட்டு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இங்க பாருங்க, அப்போ இன்னைக்கு இந்த நிலைக்கு நம்ம வர்றதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிதல். பிள்ளைங்களே, கொலோசியர் 3:20, பிள்ளைங்களே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். சரியா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கமா, தமிழில் சொல்லுவாங்க அப்படிதானா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அப்போ வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். சில இடங்களில் ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகணும். நான் சில பேரை பார்ப்பேன், பேசும்போது அப்படி மணியாக பேசுவாங்க. சில நேரங்களில் வீடுகளுக்குள்ள போய் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் ஹவுஸ் விசிட்டுக்கு போகும்போது தான் தெரியும் அவங்க எப்படி எவ்வளவு பேசுகிறாங்க அப்படிங்கிறது. சில நபர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சில பேசும்போது சில மரியாதையோடு பேச பழகுங்க. மரியாதை ரொம்ப முக்கியம். அப்போது வெளியே தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவனுக்கு வேலை இல்லை, இவனுக்கு வேலை இல்லை, அவன் அப்படி இவன் இப்படி,
இப்படி பேசினா இது வேஷம் தானே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தானே, இதை போடக்கூடாது. ரோமர் 5:19 இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ரோமர் 5:19 நம்ம இதை பார்க்குறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். சரி, அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, மனித கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். 1 பேதுரு 2:13 சொல்லப்பட்டிருக்கு மனித கட்டளைகளுக்கு. அப்போ நம்ம பைக்ல போறோம், டிராஃபிக் ரூல்ஸுக்கு கீழ்ப்படியணும். கலாத்தியர் 1:15-16 அழைப்புக்கு கீழ்ப்படியணும். உங்களை ஆண்டவர் எந்த அழைப்புக்கு அழைச்சிருக்காரோ அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சில பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அழைப்புக்கு கீழ்ப்படிவாங்க, அழைத்தவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அழைப்புக்கு கீழ்ப்படிவாங்க, அழைத்தவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல். அப்போ அடுத்தது எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. பயப்படுங்க, நடுங்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, ஏன் இதை பேசினாரு? ஆண்டவரை என் வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்குதா? என்னை மன்னிங்க ஆண்டவரை, என்னை உங்க சமூகத்துல நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இதை நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை நீர் கொடுப்பீராக. இவர்கள் வாழ்க்கை தரம் மாறுகிறது என்று நான் விசுவசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுவாபங்கள்ல நீர் மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறீர். அவர்களுக்கு நீர் உணர்த்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஜெப வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படி ஆவியானவர் இவர்களுக்குள் செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே இவர்களுக்குள் கிரியை செய்வதாக. முன்பு நாம் மாம்சத்தின்படி நடந்தோம், ஆனால் இன்று தேவ ராஜ்யத்துக்குள் நுழைந்திருக்கக்கூடிய நாம் அன்றியும் அவருடைய சுவாபத்தின்படி நடப்பதற்கு தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்ளுவோமாக. கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இழந்த ஆசீர்வாதங்களை இவர்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வாத குறைவுகள் எதனால் வருகிறது என்பதை நீர் இவர்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. ஏன் தரித்திரம் வருகிறது, ஏன் கடன் பாரங்கள், ஏன் குடும்பங்களில் பிரிவினைகள், ஏன் குடும்பங்களில் பிரச்சனைகள்? ஆண்டவரே கீழ்ப்படியாமையினாலே, மனமேட்டிமையினாலே ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.